ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, Volkswagen நியூ கோல்ஃப் ஃபார் ஃபேஸ் லிஃப்ட் ஹேட்ச்பேக்கோட டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Volkswagen அவங்களோட ஐகானிக் ஹேட்ச்பேக்கான கோல்ஃப் நியூவாரோட ஃபேஸ் லிஃப்ட்டை வந்து ரீசெண்டாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா Volkswagenோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஹேட்ச்பேக்னே சொல்லலாம். இதில் உங்களுக்கு Volkswagen பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் டர்போ சார்ஜ் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜினோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 328 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 420 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த Volkswagen நியூ கோல்ஃப் ஃபார் ஃபேஸ் லிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்பீட் DSG கியர் பாக்ஸ் வந்து Volkswagen கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இதில் உங்களுக்கு 4 மோஷன் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனும் Volkswagen கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த Volkswagen நியூ கோல்ஃப் ஃபார் ஃபேஸ் லிஃப்ட்டோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 km/h சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த டாப் ஸ்பீடை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இவங்களோட ஆர் பர்ஃபார்மன்ஸ் பேக்கேஜ் ஒன்று இருக்குது. அது வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ், அதாவது 270 km/h நீங்கள் வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19 இன்ச் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12.9 இன்ச்சில் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வித் சாட் GPT ஆப்ஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 10.2 இன்ச்சில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் Volkswagen கொடுத்துருக்காங்க. கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த Volkswagen நியூ கோல்ஃப் ஃபார் ஃபேஸ் லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கோல்ஃப் ஃபார் பிளாக் எடிஷனும் அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸ்க்ளூசிவ் கோல்ஃப் ஃபார் பிளாக் எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொஃபிஸ்டிகேட்டட் டார்க் லுக் வந்து கிடைக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்க்ளூசிவ் எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்கர் Volkswagen பேட்ஜஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 6 லோகோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்க்ளூசிவ் எடிஷனில் பார்த்தீங்கன்னா பிளாக் கார் பிரேக் கேலிபர்ஸ் கூட உங்களுக்கு டார்க் கார் லோகோவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்க்ளூசிவ் எடிஷனில் பார்த்தீங்கன்னா பிளாக் 19 இன்ச் எஸ்டோரியல் வீல்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் டெயில் பைப் ட்ரிம்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் எடிஷனில் இன்னொரு ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் அண்ட் IQ லைட் LED மேட்ரிக்ஸ் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபீச்சராகவே கொடுக்குறாங்க கைஸ். இது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆர் பர்ஃபார்மன்ஸ் பேக்கேஜ் வந்து இந்த Volkswagen நியூ கோல்ஃப் ஃபார் ஃபேஸ் லிஃப்ட்டில் உங்களுக்கு கிடைக்குதுன்னு. அது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே கிடைக்குது. வேறு மாடல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் பேக்கேஜாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டார்க் எடிஷனில் உங்களுக்கு அது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Volkswagen நியூ கோல்ஃப் ஃபார் ஃபேஸ் லிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 60 km/h உங்களுக்கு ஆடி S3 வரை குயிக்காக போகுதுன்னு சொல்லிட்டு Volkswagen தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோப்பா குயிக்காக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த Volkswagen கோல்ஃப் ஃபார் ஃபேஸ் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா 0 to 60 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 4.6 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இது ஆடியை விட பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட்ஸ் குயிக்கராக போகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங் வந்து கிடைக்குதுன்னே சொல்லலாம். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டெக்னாலஜி ஃபுல்லாக புதுசாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் Volkswagen ரிவீல் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கார் இந்தியாவில் லான்ச் ஆகுமான்னு இது வரைக்கும் தெரியலை. ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் லான்ச் ஆகுறது டவுட்னு தான் எனக்கு தோணுது. கைஸ், இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸிங் வந்து $48,000 ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சோர்சஸ் வந்து சொல்கிறாங்க. அதாவது அஃபிஷியலாக Volkswagen ப்ரைஸிங் எதுவும் ரிவீல் பண்ணல, எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ் பை ஃப்ரம் பவன்.